குறுன்னு பாப்பாங்க. குட்டை குட்டை கவுன போட்டா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க. சேலை பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒன்னும் இல்லைங்க. ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையாளையும் ஆம்பளை புத்தி. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. இப்படியே ஊன்னு சொல்லிட்டே இந்த வருஷமே போச்சு. எந்திரி எந்திரி. எப்பா டேய், இந்த வருஷத்தில் பணம் பிரச்சனை, வேலை வேற கிடைக்கல, மொத்தத்தில் இந்த வருஷமே வேஸ்ட்டு. இதில் வேற உனக்கு ஊன்னு சொல்கிறேன் மாமா, ஊன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த தூக்கத்தில் கேட்குதா உனக்கு? ஏன்டா நீ வேற சமந்தா சாங் நல்லா மண்டைக்குள்ள இருந்துச்சு, அதை கெடுத்து விட்டியாடா. போடா டே போடா. இன்னைக்கு என் தம்பி வேற வரேன்னு சொன்னா, இன்னும் காணோம், ஆளை காணோம். வருவான் டேவிட் தானே வருவான். இதை வந்துட்டான் பாரு உன்னோட ட்வின்ஸு. ஹாய் ப்ரோ. தம்பி அண்ணா. என்ன அடே தம்பி, உனக்கு இந்த வருஷம் எப்படி போச்சு? எனக்கா ப்ரோ செமையா போச்சு ப்ரோ. அவனுக்கு என்னப்பா, மாதத்துக்கு 2 வாட்டி வரா, திங்கிறான் தூங்குறான் சுற்றுறான் ரிப்பீட்டு, திங்கிறான் தூங்குறான் சுற்றுறான் ரிப்பீட்டு, திங்கிறான் தூங்குறான் சுற்றுறான் ரிப்பீட்டு. முடியல தலைவரை, முடியல. அடுத்த வருஷமா வருவான், திம்பான் தூங்குவான் சுற்றுவான் ரிப்பீட்டு. அடப்பாவி, இதுக்கு தான் மாதம் மாதம் வரியாடா நீ? எப்படி? பிரச்சனை எல்லாம் போவது ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சுதுண்டா தாயரு. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை வேணாம் போயிரு, யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நீ இரு. ஹாய் மாப்பிள்ள, எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? மாமே, அவனுங்க எல்லாரும் சபதம் எடுத்துட்டு இருக்காங்களா மாமே? அப்படி என்னடா சபதம் எடுத்துட்டு இருக்கீங்க? எங்கே சொல்லுங்க கேட்போம். மாமே, எனக்கெல்லாம் வெளிநாட்டு போகணும் தான் மாமே ஆசை. உங்களுக்கெல்லாம் என்ன ஆசை? எனக்கு பெருசாக ஒன்றும் ஆசைலாம் இல்லைடா. அடுத்த வருஷத்தில் எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சா போதும். டேய் இங்கே வாடா. என்னையா? உன்னத்தாண்டா, வாடா. இதோ வரேன். என்ன ப்ரோ கூப்பிட்டீங்க? நீங்கள் தான் இந்த மாதிரி ஏதாவது சபதம் எதாவது எடுக்க போகிறீங்களா, இல்லைனா உங்களுக்கு எதாவது பெரிய ஏதாவது ஆசை எதாவது இருக்கா? பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லைண்ணா. எல்லா வருஷமும் ஒரே ஒரு ஆசை தான், அந்த ஒரு ஆசை நிறைவேற்ற அது போதும் எங்களுக்கு. அப்படியா? அப்படி என்னடா ஆசை தம்பி உங்களுக்கு? இந்த கொரோனாவுக்கு முன்னாடி காலேஜ் போய் படித்தோம், காலேஜ் போய் எக்ஸாம் எழுதினோம். ஆனால் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம்னாங்க, ஆன்லைன் கிளாஸ்ன்னாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, எக்ஸாமுக்கு அவங்களே ஆன்சர் பேப்பரை கொடுத்து அவங்களே பாஸ் பண்ணி விட்டாங்க. என்ன தம்பி, காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்புறம்ண்ணா? ஆமாண்ணா. இந்த பாரு மச்சான், பசங்களாம் காலேஜ்லாம் போகாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறானுங்க. சரி விடு தம்பி, நீ கவலைப்படாத. இனிமேல் வரப்போகிற நியூ இயர் லாக்டவுன்லாம் கிடையாது. ஹாப்பியாக நியூ இயர் என்ஜாய் பண்ணுறோம். என்ன மச்சான், என்ஜாய் பண்ணுறோம். என்ன என்னையாப்பா? ஒன்னத்தாண்டா. அண்ணம்பா? என்ன நொன்னப்பா? நாங்களே காலேஜ் வச்சுட்டோன்னு கடுப்புல இருக்கோம், நீ வேற லாக்டவுன்ல உண்மையா ஹாப்பியா இருப்போன்னு சொல்லிட்டு இருப்பேன். டேய் உங்களுக்கு வேற என்னடா வேணும்? அதுவா, இந்த வருஷம் இல்லை, எல்லா வருஷமும் லாக்டவுன்ல தான் இருக்கணும். ஏன்டா? அப்பதான் லாக்டவுன்ல இருப்போம், ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும், ஆல் பாஸும் ஆகும். வரட்டா? அப்படியே போயிடுண்ணா, அப்படியே போயிடு. மாப்பிள, நாளைக்கு நியூ இயரு, அதுக்கு சரக்கா? சரி ஒரு நாள் தானே. சரி வீட்டுக்கு வா. இதோ ஓடி வந்துட்டேன். டேய் மாப்பிள, வாடா வாடா வாடா. எங்கடா கிளாஸ் மட்டும் தருங்க, சரக்கு எங்க? இங்க. டேய் என்னடா? எங்கடா அவன்? யார் அவன் தானே, இன்னத்துக்கு மோப்பம் பிடிச்சிட்டு ஓடியாருவான் பாரு.
பார்த்தியா லுங்கி டான்ஸ்னு மங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. மங்கி டான்ஸா? மச்சான் நாளைக்கு நியூ இயர்ரா, இன்னையோட இந்த சரக்கை விட்றேன்டா. ஆமாண்டா, இன்னையோட இந்த சரக்கை விட்றோம்டா. சரி, லாஸ்ட்டாக அவங்களுக்கு இந்த இயரில் நடந்த கதை சொல்லுங்கள், கேட்கலாம். ஃபஸ்ட்டு நீ சொல்லுமாப்ல. என் கதையை கேட்டு நீ என்ன பண்ண போகிற? தேவையில்லாத விஷயம் கூட சண்டை போடுவான். பணம் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, இதெல்லாம் ஆசைப்பட்டு நான் வாங்க முடியல. தேவையில்லாமல் அந்த சரக்கை தொட்டேன், அன்னையிலேருந்து கெட்டேன். இன்னையிலேருந்து சரக்கை விட்றேன். இனிமேல் இந்த வருஷத்தில் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். அம்புட்டு தான். சரி மச்சான், உன்னோட கதையை சொல்லு. சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இந்த வருஷத்தில் 2 விஷயந்தான். ஒன்று என் வண்டி, ஒன்று என் ஜாபு. அதோட இந்த வருஷம் அப்படியே போயிடுச்சு. சரி, எல்லாரு கதையும் கேட்டியே, உன் கதை என்ன? எங்களையா? எல்லாரும் மாதிரி 2021 நல்லா போகணுன்னு நினச்சேன். போச்சு நல்லா நாசமாக போச்சு. ஏன்டா இப்படி சொல்கிற? பின்ன என்னடா, 2001 உருப்படியாக பண்ண ஒரு விஷயம்னா அது என் வண்டி வாங்கினது தான். அப்புறம் காலேஜ் படித்து முடித்தேன். சரி பிஇ போடலான்னு பார்த்தேன். டிசி வாங்கவே என்கிட்ட காசு இல்லை. இதில் எங்கேருந்து நான் பிஇ போடுறது? சரி, இந்த வருஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணணுன்னு முடிவெடுத்தேன். நல்லா என்ஜாய் பண்ணணும், ஊர் சுற்றணும், ரிப்பீட்டு. நல்லா என்ஜாய் பண்ணணும், ஊர் சுற்றணும், ரிப்பீட்டு. என்ன மாநாடா உருப்படியாக என்ன தான் பண்ண? உருப்படியாக பண்ணதுன்னா இதோ இவங்க பார்த்துட்டு இருக்காங்களே, இதான் உருப்படியாக பண்ணது. நீ என்ன சொல்கிறன்னு புரியலையே. புரியலை? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலை? அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு. உங்களை இல்லைடா, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். இங்கே என்னடா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண? நான் உங்களை சொல்லடா, அவங்கள சொன்னேன். ஓ, நீ அப்படி வரியா? மச்சான், இன்னும் 10 நிமிட்ஸ் தான் இருக்குது. எதுக்கு? ஒயின் ஷாப் மூட. அதுக்கு மச்சான், கடைசியாக ஒரு ஆப் சொல்லலாமா? நோ, ஒரு ஃபுல்லே சொல்லலாம். Happy New Year!